Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ், ரோபோட்டிக்ஸ், ட்ரோன்ஸ் அப்படி நிறைய டாபிக்ஸ் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது கூடவே டியூட்டோரியல் வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினோல PWM பின்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். நாங்க அப்லோட் பண்ற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்க ஈஸியா பார்க்கலாம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். என் பேர் சிவா, நீங்க பார்த்துக்கிட்டு தமிழ் ஒர்க் ஷாப். இந்த வீடியோவில் நம்ம பல்ஸ் வித் மாடுலேஷனா என்ன, அதில் என்ன யூஸ், ஆடியோவில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பல்ஸ் வித் மாடுலேஷனா எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்விட்சை வேகமாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது மூலமாக நம்ம அதுலேருந்து வர வோல்டேஜை வேரி பண்ணிக்கலாம். அதுதான் பல்ஸ் வித் மாடுலேஷன். அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். நம்ம போன வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம், ஆடியோலேருந்து வர மேக்ஸிமம் வோல்டேஜ் 5 வோல்ட். எல்லா இடத்துலையும் நமக்கு 5 வோல்ட் தேவைப்படுறது கிடையாது. சில இடத்துல நமக்கு 3.3, 1.2 வோல்ட் அப்படின்னு வோல்டேஜ் வேரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த PWM பின்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். நான் ஒரு செகண்டுக்கு 3 தடவை ஒரு டிஜிட்டல் பின்னை ஆன் பண்ணுறேன். ஒரு தடவையும் 100 மில்லி செகண்ட்ஸ் அந்த பின் ஆனில் இருக்குது, அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுது. அதாவது டோட்டலாக 300 மில்லி செகண்ட்ஸ் அந்த டிஜிட்டல் பின் ஆனில் இருந்திருக்கு. இப்போது இதை ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு டியூட்டி சைக்கிள் கிடச்சிடும். டியூட்டி சைக்கிளோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆன் ஆகிற டைம் டிவைட் பை டோட்டல் டைம் இன்டூ 100. டோட்டலாக நமக்கு 300 மில்லி செகண்ட் ஆனில் இருந்தது. டோட்டல் டைம் 1 செகண்ட். 1 செகண்ட்னா 1000 மில்லி செகண்ட்ஸ். இந்த வேல்யூஸ்லாம் நம்ம போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு டியூட்டி சைக்கிள் 30% கிடைக்குது. 30% நம்ம எப்படி வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது அடுத்து உங்களுக்கு டவுட் வரும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வோல்டேஜ் டியூட்டி சைக்கிளை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 30%னா 0.3 அப்படின்னு வரும். அது கூட 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.5 வோல்ட் வருது. நம்ம ஒரு தடவையும் இந்த மாதிரி டிஜிட்டல் பின் ஆன் பண்ணுறது கேல்குலேஷன்ஸ்லாம் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஆர்டினோலே சிம்பிளாக இந்த வேலையை முடிச்சிடலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி PWM பின்ஸ் ஆர்டினோவில் எங்கே இருக்குது அப்படின்றது நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கணும்ல, அதை போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டிஜிட்டல் பின்னுக்கு முன்னாடிலாம் ஸ்டைலான ஒரு எஸ்ஸை சைடாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் நம்ம PWM பின்ஸ். இந்த பின்ஸ்லேருந்து மட்டும்தான் நமக்கு PWM அவுட்புட் வரும், மற்ற பின்ஸ்லேருந்துலாம் வராது. இப்போ கோடிங் வழியாக பார்ப்போம் எப்படி பண்ணுறது அப்படின்றத. எப்பயுமே ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பின் மோடு தான். பின் மோடு நான் யூஸ் பண்ண போகிற PWM பின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 6. பின் நம்பர் 6 நம்ம அவுட்புட் டிக்ளேர் பண்ணியாச்சு. சாரி, இங்கே டாட் வராது, கமா வரும், அண்ட் லாஸ்ட்லேயே செமிகோலன். ஓகே, நார்மலாக ஒரு டிஜிட்டல் பின்னை நம்ம அவுட்புட்டுன்னு டிக்ளேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் வாய்ட் லூப்குள்ளே வந்துடுங்க. நம்ம இப்போது வாய்ட் லூப்குள்ளே ஒரு புது கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம். அந்த கீவேர்டு பேர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அனலாக் ரைட். ப்ராக்கெட்டுக்குள்ளே 6,0 அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். இது என்ன 6,0 அப்படின்னு அடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அனலாக் ரைட் நம்ம ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? கரெக்ட், டிஜிட்டல் ரைட் அப்படின்னு ஒரு கீவேர்டு பார்த்துருப்போம். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் ஹை ஆர் லோ அப்படின்னு கொடுப்போம். ஏன்னா என்னது 5 வோல்ட், லோனா 0 வோல்ட். இப்போது இங்கே PWM வேல்யூஸ் வாங்குறதுக்காக நம்ம அனலாக் ரைட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். 6,0 அப்படின்னு இருக்கிறதுல 6 வந்து நம்ம யூஸ் பண்ணுற டிஜிட்டல் பின், அண்ட் 0 வந்து நம்மளோட அவுட்புட் வேல்யூ. அவுட்புட் வேல்யூ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 255 வரைக்கும் இருக்கலாம். 0 அப்படின்றதுனா 0 வோல்ட், 255 அப்படின்றதுனா நமக்கு மேக்ஸிமம் 5 வோல்ட் கிடைக்கும். இப்போது நம்ம அதை செக் பண்ணுறதுக்காக ஒரு டிலே போட்டுப்போம். 1000 ஒரு 100 போதும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு 3 தடவை ஒரு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 0 இருக்க இடத்துல நமக்கு வேல்யூஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போது நம்ம எல்இடியோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 100, அடுத்து ஒரு 150, ஒரு 200, அடுத்து மேக்ஸிமமாக 250 வரைக்கும் தான் கொடுக்க முடியும். ஏன்னா இது 8 பிட் அப்படின்றதால 250 வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ இந்த கோடை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் ஆர்டினோவுக்கு. அதை சைடில் அப்லோட் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு பிரெட் போர்டு எடுத்து எல்இடி ரெசிஸ்டரிங் கனெக்ஷன் கொடுத்துருவோம். எல்இடியோட கிரவுண்டுக்கும் ரெசிஸ்டர் வழியாக பாசிட்டிவ் வந்து பின் நம்பர் 6க்கும் கனெக்ஷன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம கோட் அப்லோட் அடிச்சு இப்போ எல்இடியோட பிரைட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது, உங்களாலே பார்க்க முடியும். இவ்வளோ தான் PWM பின்ஸ். இது மூலமாக நமக்கு வோல்டேஜ்லாம் வேரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை குட் பை, சைனிங் ஆஃப். இட்ஸ் சிவா ஃப்ரம் தமிழ் ஒர்க் ஷாப்.